ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வச்ச மீன் குழம்பு. மீன்லாம் காலியாக போச்சு, குழம்பு மட்டும் இருக்குது. குக்கர் கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன். சமையல் என்ன அப்படின்னா, பழைய சோறு இருக்குது. ஸோ பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்றதுக்கு அரிசி பாசிப்பருப்பு போட்டு குக்கரில் சாதமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மல்லி செடியும் பச்சை மிளகாயும் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டு இதை மசாலா மாதிரி தடவி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். சீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கோணி இஞ்சி, அதுக்கப்புறம் மல்லிச்செடி, இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், பெரிய மிளகாய் இருக்கனால 2 போடுறேன். பொரிக்கிறனால இது ஓரளவு சரியாக வரும்னு நினைக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். மீனை பொரிக்க போட்டாச்சு. வாசனை என்னமோ நல்லா தான் வருது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வீடு கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எதுக்கு அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா? ஒரு ஃபேன் தான் தட்டியிருக்கேன். இன்னும் ஒரு ஃபேனு தட்டணும். பயங்கர தூசியாக இருக்குது. என்ன தான் வாரம் தூசி தட்டினாலுமே தூசி பயங்கரமாக தான் இருக்குது. வரலட்சுமி நோன்பு வருது. ரொம்ப ஆவலாக அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. எப்படி அமையுதுன்னு தெரில, அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி வரலட்சுமி நோன்புக்கான ஜாமான்கள், தாம்பூலத்துக்கு கொடுக்கறதுக்கான கொஞ்சம் ஜாமான்கள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் போன தடவை கொலு வச்சுருந்தப்போ மதுரையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை போக டைம் இல்லை. அதனால் கொஞ்சமாக இங்கனக்குள்ளே ரொம்ப முக்கியமானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வட்டம் கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுக்கிறலான்னு சொல்லிட்டு. குட்டி பிள்ளைங்க வந்தாங்கன்னா கொடுக்குறதுக்கு பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் பென்சில், ரப்பர் இது வாங்கினேன். குட்டீஸ்க்கு கொடுக்குறதுக்காக. பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்காக என்கிட்ட ஏற்கனவே பேங்கிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அது போக கொஞ்சம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 பித்தளையில் 2 தட்டு வாங்கினேன். இது பஞ்சு மாலை சாமிக்கு போடுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த வாசனை பொருட்கள்லாம் வாங்கினேன். மஞ்சள் கிழங்கு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், மாசிக்காய், காதுல கருகமணி, இதெல்லாம் கலசத்துக்குள்ளே போடுவோம் இல்லையா? அதுக்குரிய ஜாமான்களும் வாங்கியாச்சு. அப்புறம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் அதுவும் வாங்கினோம். நான் அந்த தடவை மணப்பலகை வாங்க போகிறோம். ஸோ மரத்தில் ஆன ஒரு மணப்பலகையா, நம்ம நார்மலாக உட்காருவோம்ல அந்த மாதிரியான ஒரு மணப்பலகை தான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த தடவை. ஆனால் என்னமோ இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பலகை வாங்கினோம். அப்படியே சாமிக்கு வைக்கிறதுக்கு 2 ப்ளவுஸ் பீட்டு அதுவும் வாங்கினோம். அப்புறம் ஒரு 2 விளக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா? அது தண்ணி ஊற்றுனா எரியுமா. அந்த விளக்கு 2 வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னால் வீட்டுக்கு தண்ணி ஊற்றி பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அந்த விளக்கு பார்க்குறதுக்கே. இந்த பலகை தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ரேட்டு இங்கே 320 ரூபா சொன்னாங்க. மதுரையிலனா என்ன ரேட்டு வரும்னு தெரில. இது ஸ்டூல் மேலே விரிக்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி பர்ச்சேசிங்லாம் போட்டது. ஏற்கனவே என்கிட்ட வேறு ஜாமான் இருந்தது. இது எனக்கு சாரீ ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்குள்ளேயும் தைக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் தைச்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு தாம்பூலத்தில் வைக்கிறதுக்கும் இந்த சேலை, மஞ்சள் கலர் சேலை வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. பியூர் காட்டன். அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தோன்னே. ரொம்ப கிராண்டாலாம் எடுக்கலை. ரொம்ப சிம்பிளாக இதுவும் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் என்ன மங்கள பொருள் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் என்னட்ட ஏற்கனவே போன வருஷம் நான் குழுவுக்கு வாங்கினது தான் மிச்சம் இருந்தது.
சீப்பு, மஞ்சக்கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளையல் எல்லாமே மிச்சம் இருந்தது. அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்ணாடி இங்கே தேடினேன், எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே, கண்ணாடி அப்போ எடுத்து வச்சுட்டு, இன்னும் எல்லாருக்கும் கொடுத்தா ஒரே போல் கொடுக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் கண்ணாடி வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த வருஷம் கண்ணாடி கொடுக்காம கண்ணாடி தவிர்த்து மற்றது மட்டும் கொடுக்க போகிறேன். இது போக இடையில எதுவும் வாங்க முடியுமா என்னன்னு தெரியலை. வாங்கினா அதை காமிக்கிறேன். அப்புறம் இதில் நான் வந்து ஒரு பொருள் காட்டலை. அது என்னென்னா அம்மனோட முகம். அதை வந்து நான் காட்டலை. காட்டியிருந்திருக்கணும், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இருந்தாலும் நீங்கள் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீடியோவில் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஜாமானும் வாங்கும் போது பார்த்து யோசித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாமி காரியம் அப்படின்றதுக்காக வாங்கின எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நீங்களும் திங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. இந்த விளக்கு லாஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட அவ்வளோதான். பாய்.